வணக்கம் மக்களே, பாருங்கள். இப்போ நம்ம கொட்டாயை காட்டுறோம். நம்ம கொட்டாயில் இருக்கிற இந்த சின்ன சின்ன 3 பேர் இவங்க பேர் வந்து சிட்டு வந்து வீடியோவே முழுங்கிடுவாங்க போல இருக்குது. அப்படி பார்க்குறாங்க. இவங்க பேர் பட்டு. இந்த பட்டுக்கு வந்து ஒன்றும் தெரியாதுங்க. யார் அடி கொடுத்தாலும் வாங்கிப்பா. ஆனால் திட்டு கொட்டு எங்கே பார்த்தாலும் போய் மேய்ஞ்சிட்டு வந்துடுவா. இப்போ பேர் நொய்மி வந்து என்னன்னா நல்ல பொண்ணு தான், ரொம்ப சேட்டை. இவங்க 3 பேரும் எங்கே போனாலும் ஒன்றா தான் அறுத்துன்னு போயிடுவாங்க. ஒன்றா வந்து மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. இது வந்து இவங்க பேர் வந்து ரொம்ப நல்ல பொண்ணுங்க. இவ வந்து பேர் அங்கவைக்கு வந்து சாப்பாடு இருந்துட்டா போதும், எங்கேயும் போகாது, அங்கே தான் இருக்கும். சாப்பாட்டை நிறுத்தணும், அவ்வளோதான். இவ பேர் வந்து சங்கவை வந்து சாப்பிடும், கொஞ்சம் சேட்டை, கிட்ட போனால் முட்டுவாங்க. இவங்க பேர் வந்து தங்கமயில். இவங்க பேர் தான் தங்கமயில். நல்ல பொண்ணு தான், ஆனால் தங்கமயில்னு பேர் வச்சுட்டோம். அவள் பேர் தங்கமயில் மாதிரி நடந்துக்க மாட்டா. ஓகேங்க. இது வந்து நம்ம தோட்டம், மல்லிகைப்பூ தோட்டம். நம்ம ஏற்கனவே வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். நம்ம பூ எடுத்துகிட்டு பாருங்கள், கொய்யாக்காலாம் நல்லா பறித்து சாப்பிடுவோம். இப்போ பழம் பழுத்து கிடக்குது, அதை பறித்து சாப்பிட கூட ஆள் கிடையாது. நான் வந்துட்டேன். இப்போ நம்ம பார்க்குற இடத்துல பாருங்கள், பூவே வரலைங்க மக்களே. என்னன்னு தெரியல, ஆடி மாதம் வரலும் வந்தது, அதுக்கப்புறம் பூ வரல. இருந்தாலும் நம்ம அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு தான் இருக்கோம். இன்னமும் தீனி வச்சு தண்ணி இறைக்கிறது, களை எடுக்கிறது. விவசாயம் கொஞ்சம் கம்மியான விஷயம் கிடையாது. ரொம்ப அதிகமாக எஃபர்ட் போட்டாலும் நம்மளுக்கு ஒன்றுமே அதில் கிடைக்கல. இப்போதைக்கு நாங்கள் கிடைக்கலன்றதுனால நாங்கள் அதை விட்டு இல்லை, நாங்கள் பார்த்து தான் இருக்கிறோம். பார்ப்போம் எவ்வளோ தூரம் நம்மளால் செய்ய முடியும்னு பார்ப்போம் மக்களே. இப்போ பூ எடுக்கல யாரும், வந்து நம்ம இடத்துலையும் யாரும் பூ எடுக்கலை. எல்லோரும் பூ போட்டவங்களும் இந்த வருஷம் ரொம்ப நஷ்டத்தில் தான் போச்சுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம பார்த்தாச்சு, நம்ம செய்கிறோம், மெனக்கிட்டு செய்கிறோம். என்றைக்காக இருந்தாலும் நம்மளுக்கு அது பலன் இருக்குன்னு. விவசாயம் நிறைய பேர் செய்கிறாங்க, நாமளும் செய்கிறோம். ஆனால் இப்போ தான் தெரியுது அவங்களாம் இவ்வளோ பெரிய கஷ்டத்திற்கு அனுபவிச்சிருக்காங்கன்னு. இது எங்கே போய் முடியுதோ. ஆனால் எனவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு செய்கிறேன். நீங்கள் என் கூட சப்போர்ட்டாக இருங்க மக்களே. நிறைய பேர் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. கமெண்டில் தெரியப்படுத்துங்க, பாருங்கள், செய்யுங்கன்னு ஒரு ஊக்கப்படுத்தினா கண்டிப்பாக நான் செஞ்சுக்கினே இருப்பேன் கடைசி வரலாம். இது விவசாயம் எனக்கு ஒன்றும் கை கொடுக்கலன்னு விட்டுட்டு வந்துட முடியல. அதை பார்த்தா அதுவே எனக்கு ரொம்ப ஆழமாக போய் அதில் இறங்கிட்ட மாதிரி இருக்குது. ஒரு நாள் கூட நிம்மதியாகவே இல்லை. அந்த கழனி நினச்சி, அந்த நிலத்தை நினச்சியே இருக்குது. பார்ப்போம் எது வரைக்கும் போகுது பார்ப்போம். ஆனால் பாருங்கள், கொய்யாக்காலம் நிறையா இருக்குது. இன்றைக்கும் வேலை செஞ்சுன்னு தான் இருக்கிறாங்க. பாருங்கள் மக்களே, எப்படியா இருந்தாலும் நான் விட்டுற போகிறதில்ல. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பார்ப்போம் எது வரைக்கும் என்னால் சமாளிக்க முடியுதுன்னு பார்ப்போம். நல்ல விஷயத்த பண்ணுறேன்னு எனக்கே நம்பிக்கை இருக்குது. ஆனால் ஒரு சில நேரத்தில் தான் நான் கொஞ்சம் ஷேட் ஆகிடுறேன். ஆனால் பார்ப்போம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சந்திப்போம். வணக்கம்.